ஒரு இறந்து போன பெண் ஆவியோட தினைக்குமே ஒருத்தர் பெட்டில் படுத்து தூங்கியிருக்காரு. ஒரு நாள் அந்த பொண்ணோட ஆவியும் அந்த பொண்ணு பெட்டில் படுத்து தூங்கினதையும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்காரு. இது உண்மையாக நடந்த ஒரு உண்மையான கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. இந்த ஒரு கதைக்குள்ளே அந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு. இந்த கதை என்னோட சப்ஸ்கிரைபுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இவர் திருப்பூரில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட பேர் ரமேஷ். இவர் டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்காக போகிறாரு. அங்கே போய் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்குறாரு. அங்கே தான் இந்த சம்பவமும் நடந்தது. முதல்ல சில மாதங்கள் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேலைக்கு போவார். சாதாரணமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவார். ஆனால் ஒரு நாள் இரவு சரியாக ஒரு 2:30 மணி இருக்கும். தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாரு. அவர் ஏன் எழுந்திரிச்சாரு, ஏன் தூக்கம் போச்சுன்னு தெரில. ஆனால் தன்னோட பக்கத்தில் யாரோ படுத்துருக்க மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ரஸ் அந்த பெட்டு மேலே தானே படுத்திருப்பாரு. அந்த பெட்டு லைட்டாக உள்ளே போன மாதிரி, அதாவது யாராவது படுத்துருந்தாங்களா உள்ளே போனால் மேட்ரஸ் எப்படி இருக்கும், ஸோ குழி மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கு. அவர் ரொம்ப பயத்தில் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இறுக்கமாக அப்படியே தூங்கிட்டார். அவ்வளோ பயத்திலேயே காலையில் எந்திரிச்சு அந்த மேட்ரஸை பார்த்தா ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. அவரும் நார்மலாகி எப்பவும் போல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அடுத்த சில நாட்கள் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நார்மலாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அடுத்த வாரம் இதே சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட பெட்ரூமுக்கு வராரு. உள்ளே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்தி படுக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பெட்டு அந்த மேட்ரஸை பார்த்துருக்காரு. யாரோ உக்காந்த மாதிரி, அதாவது இந்த பெட்டு மேலே யாராவது உக்காந்தா அந்த குழி மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு. அவருக்கு அவ்வளோ பயம். அவர் பயத்தில் சடனாக லைட்டு போட்டார். அந்த லைட்டு போட்ட பிறகும் அந்த குழி அப்படியே அமௌன மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த குழி அப்படியே நார்மலாக மேட்ரஸ் மாதிரி மாறி இருக்குது. அடுத்த நாள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இங்கே இருந்தவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹவுஸ் ஓனர், நீங்கள் தனியாக இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பயமாகவும் திகிலாகவும் இருக்குது. கூட யாராவது இருந்தால் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, ஸோ உங்கள் கூட யாரும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாதுன்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்போ ஆல்மோஸ்ட் 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இருந்தும் அந்த மேட்ரஸ் மடங்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த சமயத்தில் ஒரு தடவை அவர் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்காரு. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், கவனமாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோட்டோவை அவர் எப்போ எடுத்திருக்காருன்னா, ஒரு நாள் அவர் அன்டைமில் உட்காந்து மொபைலில் படம் பார்த்துட்டு இருக்காரு. டைம் ஒரு 1:45 இருக்கும். அப்போ பக்கத்தில் யாரும் வர மாதிரி உட்கார மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த மேட்ரஸ் அப்படியே உள்ள லைட்டாக அப்படியே அமுங்குற மாதிரி குழி மாதிரி அமைக்கிருக்கு. அப்போ சடனாக அந்த மொபைல் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தது. அந்த நைட்டு மட்டும் அவர் தூங்கவே இல்லை. வீடு காலி பண்ணியாகுன்னு சொல்லிட்டு இரவு முழுக்க முடிச்சிருந்திருக்காரு. விடிஞ்ச பிறகு பல இடத்துல போய் வாடகை வீடு தொலை பார்த்துருக்காரு. எதுவுமே அவரோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் கிடைக்கவே இல்லை. எல்லாமே தூரமாக தான் கிடச்சிருக்கு. அதனால் அவர் அதே வீட்டில் தங்க நினச்சிருக்காரு. அடுத்த நாளே அவர் கூட ஆஃபீஸில் வேறு செய்கிற ஃப்ரெண்டு கூட வராரு. ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி வந்து 2 பேருமே சாப்பிட்டு டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு இரவு ரொம்ப நார்மலாக தான் போகுது. ஆனால் விடிஞ்ச பிறகு தான் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு அந்த ஸ்டே பண்ண வந்த ஃப்ரெண்டு. என்ன விஷயம்னா, அந்த ரமேஷ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, உன்னோட தங்கச்சி எப்போ வந்தாங்க, உன் தங்கச்சிக்கு எத்தனை வயசு ஆகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ரமேஷ், எனக்கு தங்கச்சியே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் ஒரு பொண்ணு எதுக்கு நம்ம 2 பேர் தங்களோட ரூமுக்கு வர போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ நான் ஹாலில் நைட்டு தண்ணி எடுக்க போகும்போது சோஃபாவில் உட்காந்து மொபைல் நோட்டிட்டு இருந்தது, உன் தங்கச்சி இல்லையா அப்படின்னு. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு தான் ரமேஷுக்கு 100% உறுதியாச்சு, இந்த வீட்டில் நம்ம மட்டும் தனியாக இல்லை, நிஜமாகவே யாரோ இருக்காங்கன்னு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இந்த வீடை நான் கண்டிப்பாக காலி பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஹவுஸ் ஓனர் 3 மாதம் கழிச்சு தான் அட்வான்ஸ் நான் திரும்ப தருவேன், நீங்கள் எதுவும் இங்கே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்குறதுக்காக வேறு வழி இல்லாமல் ரமேஷ் அதே வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு இரவுமே அவரோட பெட்டில், அதாவது அந்த மேட்ரஸில் தலைமுடி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நீளமான தலைமுடியாக அவரோட பெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் க்ளீன் பண்ண அடிக்கடி அந்த நீளமான முடி வர ஆரம்பிச்சிருக்கு. இது அவருக்கு தொடர்ந்து அடுத்த 3 மாதம் நடந்திருக்கு. ஒரு வழியாக 3 மாதத்துக்கு அப்புறமா அவர் வீடு காலி பண்ணி போயிட்டார். காலி பண்ணி பக்கத்து ஊருக்கே போயிட்டார். வேலையை அங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டாரு. அடுத்த சில நாட்கள் கழித்து அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு திரும்ப வராரு. வந்து பக்கத்தில் ஒரு டைலர் கடைக்காரர் அந்த துணி தைக்கிற வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இங்கே முன்னாடி யார் தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டைலர் கடைக்காரர் சொல்லியிருக்காரு, இங்கே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, தனியாக தான் தங்கியிருந்தா, தனியாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த பொண்ணு அங்கேயே இருந்து இறந்தும் போயிடுறா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அடுத்ததாக குடி வந்தீங்க அப்படின்னு அந்த டெய்லர் கடைக்காரர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு ரமேஷ் அங்கேருந்து போனவர் தான் திரும்பி அந்த ஊர் பக்கம் வரவே இல்லை.
இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏதாவது பேயை பார்த்த சம்பவம் நடந்திருந்தால் மறக்காமல் மேலே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணியும் இல்லை டெக்ஸ்ட் பண்ண முடியலாம் வாய்ஸ் மெசேஜோ சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட பேய் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை நான் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் பாய்.